ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜி கிச்சன் ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டிலையே மீன் குழம்பு எப்படி சூப்பராக வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் மீன் குழம்புக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா குளிக்க வைக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம குழம்புல அதிகமாக நம்ம போடுவோம் தேவையான அளவு. அதனால் இப்போதைக்கு லைட்டாக பரட்டி வைக்கிற கலவை கொஞ்சமாக நான் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். பாருங்க, உப்பு மஞ்சப்பொடி எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு இது பார்க்கும்போது உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே கரெக்டாக பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். இப்போ 3 தக்காளி பழம், 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு பரட்டி வச்ச மீன், அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு. கொஞ்சம் நிறையாவே புளி போடணும். அப்போ தான் மீன் குழம்பு அந்த டேஸ்ட் வரும். அதனால நான் புளியை இப்போவே ஊற வச்சுட்டேன். மல்லி ஒரு 2 ஸ்பூன், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி நம்ம அரைக்கணும். அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் அரைக்கிறதுக்காக. இப்போ 2 வரமிளகாயை போட்டு அதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் வரும்போது நம்ம அடுத்த இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா போதும், சீக்கிரமாக வரமிளகா ப்ரௌனிஷ் ஆகிடும். இப்போ இது கூட நம்ம மல்லியும் மிக்ஸ் பண்ணி இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். மல்லியும் வரமிளகாயும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா 6 பச்சை மிளகா எடுத்திருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா இப்போவே நல்லா வாசமாக இருக்கும் அரைக்கிறப்ப நமக்கு. அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மல்லி இலையும் தக்காளியும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக எடுத்தால் போதும். இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ இது கூட நான் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சு இதை நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட நம்ம துருவின தேங்காய் ஒரு பவுலில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கிறோம். ஒரு பவுலில் தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம மீன் குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போடுறோம். ஏன்னா கடுகு போடக்கூடாது மீன் குழம்புக்கு. அதுக்காக கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிக்கிறோம். வெந்தயம் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விட்டியும் நம்ம அறுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்குறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மல்லி இலை வேணால் நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ
மல்லி இலையும் கொஞ்சம் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். நம்ம எல்லா மீனையும் இது கூட சேர்த்து இன்னும் ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கி வச்சோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். வாவ்! இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.